வணக்கம். இயற்கையின் கொடையில் நாம் இன்று பார்க்கப் போவது பிரண்டை. பிரண்டையில் அமைரின், அமிரோன், சிட்டோசிரால் மற்றும் வைட்டமின் சி ஆகியவை காணப்படுகின்றன. இது இரத்தம் மூலம், வயிற்றுவலி, ஜீரண கோளாறுகளை சரி செய்கிறது. மேலும் ஒழுங்காக மாதவிடாய் வராத கோளாறு, ஆஸ்துமா ஆகியவற்றை தீர்க்கும் வல்லமை வாய்ந்தது இந்த பிரண்டை. இதன் வேர் கூட எலும்பு முறிவு கட்டுப்போட உதவும். பிரண்டை துவையல் செய்து நமது அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள பழகிக்கொண்டால் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும், ஞாபக சக்தி பெருகும், மூளை நரம்புகளும் பலப்படும். இரைப்பை அழற்சி, அஜீரணம் மற்றும் பசியின்மை போன்ற அனைத்து செரிமான பிரச்சினைகளுக்கும் பிரண்டை துவையல் மிகவும் சிறந்த மருந்தாக இருக்கிறது. மூலம் மற்றும் குடற்புழு நீக்குவதற்கு பிரண்டை நல்ல மருந்தாக விளங்குகிறது. பிரண்டையில் அதிக அளவு நன்மைகளும் உண்டு, சிறிதளவு பக்கவிளைவுகளும் உண்டு. பிரண்டையின் தீமைகள். பிரண்டையை சுகாதார நலன்களுக்காக எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு நாளில் 2 வேளை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு வேறு ஏதேனும் உடல்நலக் குறைபாடு இருந்தால் மருத்துவர்களை அணுகிவிட்டு சாப்பிட வேண்டும். பிரண்டையை சப்ளமெண்டரி இல்லாமல் எடுத்துக்கொண்டால், அதாவது பவுடர், காப்சூல் மற்றும் ஜூஸாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வாயு, வயிற்றுப்போக்கு, உலர்ந்த வாய், தலைவலி, உடல் சூடு மற்றும் தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் பிரண்டை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. சர்க்கரை நோயுள்ளவர்கள் பிரண்டையை சாப்பிடுவதற்கு முன்னர் மருத்துவரை ஆலோசிப்பது நல்லது. ஏனென்றால் இந்த சிசஸ் குவாட்ராங்குலரிஸ் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கலாம். வேறு ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.